ஹலோ பட்டு குட்டீஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை வந்து ஆஹ், நான் குட்டியாக இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு சொன்ன கதை. அப்புறம் எங்கள் வீட்டில் எனக்கு 2 குட்டி பசங்க இருக்கும்போது நான் அவங்களுக்கு சொன்ன கதை. இப்போது அந்த 2 குட்டி பசங்க பெரிய பெரிய அண்ணா ஆயிட்டாங்க. கிண்டர்லேயும் நான் இந்த கதை வந்து என் பசங்களுக்கு ஒரு ஒரு வருஷமும் சொல்லுவேன். அவங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிக்கும் பட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அந்த கதை தெரியாமல் இருந்திருக்காது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, நான் கேட்டு வளர்ந்த கதைன்றதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் வார வாரம் படிக்கலாம்னு நினச்சேன். சரியா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிற கதையோட டைட்டில் பேர் வந்து கேப்ஸ் ஃபார் சேல். இந்த புக்கு வந்து 75 வருஷம் முன்னாடி எழுதினது பட்டு. 75 இயர்ஸ் பேக். இதோட ஆத்தர் அண்ட் இதோட இல்லஸ்ட்ரேட்டர், எழுதினது படம் வரைஞ்சது ரெண்டுமே எஸ்ஃபயர் ஸ்லொபாத்கினா. அப்படிதான் அவங்களோட பேர், எஸ்ஃபயர் ஸ்லொபாத்கினா. சரி, நம்ம இந்த கதை என்னன்னு பார்ப்போமா? ஸோ ஃப்ரண்ட் கவர் எல்லாம் பார்த்துட்டோம். பேக் கவரில் அந்த கதையை பற்றி கொஞ்சம் போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே போய் என்னன்னு பார்த்துருவோம். Once upon a time, there was a peddler who sold caps. But he was not like an ordinary peddler, carrying his wares on his back. He carried them on top of his head. First he had on his own checked cap, then a bunch of grey caps, then a bunch of brown caps, blue caps, and on the very top a bunch of red caps. ஒரு ஊர்ல ஒரு தொப்பி விற்கிறவர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? எல்லாரும் மாதிரியும் தொப்பியை ஒரு கூடையில் எடுத்துட்டு போகாம தலையில் எடுத்துட்டு போனாரு. முதல்ல என்ன, அவரோட செக்ட் கேப், அதுதான் அவரோட கேப் முதல்ல போட்டுட்டார். அதுக்கு மேலே அவர் வந்து சாம்பல் நிற கேப்ஸ், அதுக்கப்புறம் பழுப்பு நிற கேப்ஸ் தொப்பி, அப்புறம் ப்ளூ நீல நிற தொப்பி, அதுக்கப்புறம் கடைசியில் மேலே வந்து சிகப்பு நிற தொப்பி போட்டுட்டு போனார். He walked up and down the streets, holding himself very straight so as to not to upset his caps. As he went along, he called, "Caps! Caps for sale! 50 cents a cap!" ஸோ என்ன பண்ணாரு? ஸ்ட்ரெயிட்டாக நடந்தார் பட்டு. ஏன்னா இல்லைன்னா கேப்ஸ்லாம் கீழே விழுந்துருமேன்னு பயங்கர கேர்ஃபுல்லாக ஜாகிரதையாக நடந்து போனார். போகும்போது எப்போவுமே கத்திகிட்டே போவார். என்ன சொல்லுவார்? தொப்பி தொப்பி விற்பனைக்கு இருக்கு. எவ்வளோ? 50 காசு தொப்பிக்கு. பட்டு அந்த காலத்துலலாம் 50 காசுக்கு தொப்பி. இப்போ எவ்வளோ கிடைக்கும்? 5 ரூபா இருக்குமா? இல்லையா? அதுக்கு மேலேயா? தெரியல பட்டு. பாருங்களேன் எவ்வளோ அப்போல்லாம் வந்து கம்மியாக இருக்குன்னு. One morning he couldn't sell any caps. He walked up the street and he walked down the street calling, "Caps! Caps for sale! 50 cents a cap." But nobody wanted any caps that morning. Nobody wanted even a red cap. He began to feel very hungry, but he had no money for lunch. "I think I'll go for a walk in the country," he said. And he walked out of town slowly as to not to upset his caps. So என்னாச்சு? ஒரு நாள் வந்து தொப்பி விற்க போகிற அன்னைக்கு ஒன்றுமே விற்கல பட்டு. அவருக்கு பாவம், யாருமே கேப்பு வாங்கல, ரெட்டு கேப் கூட வாங்கல. ஸோ என்ன பண்ணார்? கொஞ்ச நேரத்தில் அவருக்கு பசி வந்துடுச்சு. ஆனால் அவர்கிட்ட சாப்பாடு வாங்கிறதுக்கு கூட காசு இல்லை. சரின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனார். அந்த கேப்ஸையும் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போயிட்டே இருந்தார். He walked for a long time until he came to a great big tree. "That's a nice place for a rest," thought he, and he sat down very slowly under the tree and leaned back little by little against the tree trunk so as to not to disturb the caps on his head. Then he put up his hand to feel if they were straight. First his own checked cap, and then the grey, brown, blue, red, and all the caps he checked it. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ என்ன பண்ணார்? ஒரு மரத்துக்கு அடியில் போயிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் உட்காரலான்னு உட்காரும்போது ஜாகிரதையாக தான் உட்கார்ந்தார், இல்லைன்னா விழுந்துருமே கேப்ஸு. பத்திரமா உட்கார்ந்துட்டு பெருமூச்சு விட்டாருன்னு நினைக்கிறேன். பாவம் இல்லை, இவ்வளோ நேரம் கேப்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தார்ல.
எல்லா கேப்ஸும் இருக்கான்னு செக் பண்ணாரு, எல்லாம் இருந்தது. ஸோ he went to sleep and he slept for a very long time. அவருக்கு டயர்டா இருந்ததா, தூங்கிட்டாரு, ரொம்ப நேரம் தூங்கிட்டாரு. When he woke up, he was refreshed and rested. ஸோ எழுந்தா அவருக்கு ஓகேவா இருந்தார். ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு அவருக்கு இப்போ திருப்பி கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தார். But before standing up, he felt his hand to make sure his caps were in the right place. All he felt was his own checked cap. ஸோ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி எப்பவுமே செக் பண்ணுவார்ல, அவரோட தொப்பிலாம் சரியா இருக்கான்னு. பார்த்தா அவர் போட்டிருக்கிற தொப்பி மட்டும்தான் இருந்தது, மற்ற தொப்பியெல்லாம் காணம். ஓ ஓ. He looked to the right of him, no caps. He looked to the left of him, no caps. He looked in the back of him, no caps. And he looked behind the tree, no caps. எல்லா இடத்துலையும் தேடினார் பட்டு. வலது பக்கம், இடது பக்கம், பின்னாடி, அந்த மரத்துக்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டாரு. கேப்ஸ் இல்லை. போச்சு, எங்க போச்சு? Then he looked up into the tree. And what do you think he saw? மரத்து மேல பார்த்தாரா? அப்ப மரத்துக்கு மேல என்ன இருந்தது? யானையா? ஷோ பாரு, யானை எப்படி மரத்துல ஏறும்? எனக்கு தெரியும், மீன் இல்லையா? மீன் வந்து தண்ணியில இருக்குமா? இப்ப என்னவா இருக்கும் பட்டு? On every branch sat a monkey. On every monkey was a grey, brown, blue or red cap. அடடா, குரங்கெல்லாம் என்ன பண்ணுச்சு? வந்து எல்லா தொப்பியும் எடுத்துட்டு போயிடுச்சு. என்ன கலர் தொப்பி? கிரே, சாம்பல், பிரவுன், பழுப்பு, ப்ளூ, நீலம், ரெட், சிகப்பு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு. அவரது மட்டும் விட்டுடுச்சு. நல்ல காலம். The peddler looked at the monkeys. The monkeys looked at the peddler. He didn't know what to do. Finally he spoke to them. So அந்த தொப்பி விற்கிறவர் குரங்க பார்த்தார். குரங்கு தொப்பி விற்கிறவரை பார்த்தது. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, அதுகிட்ட பேச ஆரம்பிச்சார். இப்படிதான் பார்த்தாங்களோ? You monkeys, you. இப்படிதான் கையாட்டிட்டு சொன்னார், shaking a finger at them. You give me my caps. But the monkeys shook their fingers back at him and said, அவர் என்ன சொன்னாரு? என்னோட தொப்பியெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை வச்சு பண்ண உடனே அந்த குரங்கும் அவருக்கு அதே பண்ணுச்சு திருப்பி. This made the peddler angry. So he shook both hands at them and he said, You monkeys, you give me back my caps. But the monkeys only shook both their hands back at him and said, So இவர் பண்றத அப்படியே திருப்பி பண்ணுது. நான் புக்கை பிடிச்சிட்டு இருக்கேன்ல, அதனால என்னால் ரெண்டு கையும் பண்ண முடியல. ரெண்டு கை அவர் பண்ணி இப்படி கோவமா பண்றாரா, அதுவும் திருப்பி அப்படியே அவருக்கு பண்ணுது. Now he felt quite angry. He stamped his foot and he said, You monkeys, you better give me my caps back. But the monkeys only stamped their feet back at him and said, என்னடா இது? அவர் வந்து காலை வந்து அடிச்சு அவர் சொல்றாரு, கூட என்னோட தொப்பியன். அதுவும் திருப்பி அதே தான் பண்ணுது. சிச்சோ. By this time the peddler was really very, very angry. He stamped both his feet and shouted, You monkeys, you must give me back my caps. But the monkeys only stamped both their feet back at him and said, இந்த குரங்கு பாருங்களேன், அவர் பண்றது, அவருக்கு ரெண்டு காலையும் பாருங்க மிதிச்சு, அவருக்கு அவ்வளோ கோவம். சொல்லும் போது திருப்பி அதே தான் பண்ணுது. அதுவும் தொப்பியை கொடுக்கல இன்னும். At last he became so angry that he pulled off his own cap and threw it on the ground and began to walk away. அவருக்கு கடைசியில் அவ்வளோ கோவம் வந்துடுச்சு. அவர் தொப்பியை தூக்கி கீழே போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. But then each monkey pulled off his cap.
ஸோ ஒரு குரங்கும் அதோட தொப்பியை எடுத்து all grey caps, brown caps, blue, red came flying down out of the tree. எல்லா கலர் கேப்பும் வந்து கீழே வந்துடுச்சு. So the peddler picked up his caps and put them back on his head. First his own checked cap, and then the grey, brown, blue, and the red caps on the very top. So திருப்பி அவர் எப்பவுமே கரெக்டாக வைப்பார்ல, ஒரு ஆர்டரில் வச்சுட்டு இருந்தார்ல, அதே மாதிரி கேப்ஸ் எல்லாம் அவர் வந்து கரெக்டாக திருப்பி அடுக்கி திருப்பி தலையில் வச்சுட்டு slowly he walked back to town calling, caps for sale, 50 cents a cap. திருப்பி மெதுவா அந்த ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சாரு. திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருந்தார். கேப்ஸ் வந்து விற்கிறதுக்கு இருக்கு, தொப்பி விற்கிறதுக்கு இருக்கு, 50 பைசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். அந்த குரங்கெல்லாம் மரத்திலேயே இருந்துச்சு. தட் இஸ் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. பட்டு, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, அவர் வந்து கோவமாக இருக்கும்போது அவரால் யோசிக்கவே முடியல பட்டு. அவர் கோவமாக பண்ணுறதெல்லாம் அந்த மங்கி பண்ணிகிட்டே இருந்தது. அப்புறம் ஏதோ கரெக்டாக அவர் கேப்பை போட்ட உடனே மங்கியும் அந்த கேப்பை போட்டுடுச்சு. அதனால் நம்ம கோவமாக இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது பண்ணால் அது சரி வராதுல்ல. எப்போவுமே யோசிச்சு பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஓகே, ஸோ இந்த வார ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல ஸ்டோரியோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் A, B, see you later, D, E, F, G, I'm gonna miss you, H, I have to go now, J, K, bye now, L, M, N, O, I had a good time, P, Q, are you gonna miss me, S, T, you are my best friend, V, W, X, Y, because I love you, Z. That's all. Be good, do good, and see you next week. Bye.